என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்களித்த எங்கள் அருமை இரட்சகரின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம், சீச்சரில் பார்த்து இயேசு சொல்கிறாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நீங்கள் நம்புங்க, என்னுடைய கிரியைகளை பார்த்தாவது நம்புங்க. ஏன்னா பிதாவினிடத்திலிருந்து வந்த ஒருவரால் தான் பரிசுத்தமான கிரியைகளை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எல்லா மனித வல்லமைக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான பரிசுத்த ஜீவியத்தை பாவத்தை மேற்கொண்டு வாழுகிற வாழ்க்கை ஒருவர் பரத்திலிருந்து வராவிட்டால் முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவிகளாய் நம்ம இருக்கிறோம். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் கெட்டு போனார்கள், பாவிகளானார்கள் என்று சொல்லி நாம வேதத்துல தெளிவாய் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசுவினுடைய கிரியைகள் என்ன, கிரியைகளை பார்த்து அவர் என்ன நம்புங்க அப்படின்னு சொன்னாரு. இயேசுன்ற கிரியைகளை நம்ம பார்த்தோன்னா அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் தனக்கென்று அவர் என்ன செய்யல, சுயநலமாக இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, இயேசு தன்னுடைய பிதாவோடு கூட ஒரு உன்னதமான உறவு, நெருக்கமான ஒரு உறவு, அவருடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் அதை பிரதிபலித்தது. தான் என்ன சொன்னாரோ அது அவர் வாழ்க்கையில இருந்தது என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்துல சொல்றாரு, பிதாவிடத்துல நான் போகிறபடியால் நீங்க என்னை விசுவாசிக்கிறவன் நான் என்ன செய்யறனோ அதை விட பெரிதான காரியங்களை என்னை விசுவாசிக்கிறவன் செய்வான். அப்போ எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை விட பெரிதான காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, வேறொரு தீற்றரவளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருள் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நாம இன்னும் இயேசு கிறிஸ்துவை விட பெரிதான காரியங்களை, கிரியைகளை செய்ய முடியும் என்று இயேசுவே சொல்லுகிறார். மாத்திரம் இல்லை, பாருங்க 13ஆம் வசனத்துல, நீங்க என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ, மேலான நாமம், உன்னதமான நாமம், வல்லமையுள்ள நாமம், வாக்குத்தத்தங்கள் நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிற, ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்கிற கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், பிதாவில் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, அவர் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கிறார். எவ்வளவு உண்மையுள்ள ஒரு தெய்வம், நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தெய்வம். எதை கேட்டாலும் என் நாமத்துல நீங்க கேட்டா அதை செய்வேன். அப்போ கிறிஸ்துவின் நாமம், அந்த மேலான நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாமம், அதை தேவன் என்று அறிக்கை செய்யும் தெய்வம், மேலான நாமம். அப்போ இந்த நாமத்துக்கு, இந்த கிறிஸ்துவுக்கு, நம்ம பிதாவுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் நம்ம என்ன செய்வாரு, அவர் நம்மை வழி நடத்துவார். அப்போ அவர் நாமத்துல கேட்கும்போது தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணாரா, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று 15ஆம் வசனத்துல தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ அவரிடத்துல அன்பாய் இருக்கிறது எப்படி நம்ம கை கொள்றது, அவரை நேசிக்கிறதின் மூலமாக, அவரிடத்துல நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்வதன் நிமித்தமாக. பாருங்க, நாம கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்போ இதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டதை நம்ம என்ன
அபியாசப்படுத்த வேண்டும். இன்னும் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை குறித்து நம்முடைய அறிவை இன்னும் ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாரும் என்று. அது மாத்திரமல்ல, நம்ம கிறிஸ்துவினுடைய கிரியைகளில நம்மை நிலைப்படுத்தி கொள்ள இன்னும் நம்ம என்ன செய்யணும்? ஆழமாக விசுவாசத்தின் மூலமாக இன்னும் நம்ம தொடர்ந்து நல்ல கிரியைகளை கிறிஸ்து போலவே செய்ய விசுவாசத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம அதற்காக பிரயாசப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையில் நம்ம உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம என்ன செய்யணும்? எப்படி வெளிப்படுத்தணும்? அவர் மேலே நம்ம வைத்திருக்கிற அன்பை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? அவருக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக. அப்போ அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாய் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின்படியாக உண்மை அறிகிற அறிவில் இன்னும் ஆழமாய் வளர நம்முடைய தெய்வீக தன்மையை நாங்கள் அப்பா ஆண்டவரே கொஞ்சமாகிலும் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு விசுவாசத்தை இன்னும் தருவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நாங்களும் செய்ய, உம்மை பின்பற்ற, உம்மை போல மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். மேன்மையான உம்முடைய நாமத்தை நாங்கள் பற்றி கொண்டு ஜீவிக்க தொடர்ந்து உம்முடைய வல்லமையில ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய ஆண்டவரே மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்பை கீழ்ப்படிதலோடு கூட நாங்கள் அதை வெளிக்காட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை நீர் தந்து எங்களை வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும். துதிகன மகிமையாமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.